தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தென் மாநில முதலமைச்சர்களுக்கு இன்று கடிதம் எழுதும் மு.க.ஸ்டாலின். கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் முதலமைச்சர்களுடன் பேசவும் திட்டம். மத்திய அரசு பணியாளர்களுக்கான அகவிலைப்படி ஒரு வாரத்தில் உயர்த்தப்பட வாய்ப்பு. 2 விழுக்காடு அளவுக்கு அதிகரிக்கப்படும் என்றும் தகவல். பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழில் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தக்கோலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். அரக்கோணம் அருகே தக்கோலத்தில் CISF 56வது ஆண்டு தின விழா. தீவிரவாத தாக்குதல் தடுப்பு சாகசத்தை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டிய வீரர்கள். மத்திய அரசின் மிரட்டல்களுக்கு தமிழ்நாடு என்றும் அடிபணியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு மாற்றாக வரக்கூடிய இந்தி ஆதிக்கத்தை ஒருபோதும் அனுமதியோம் என்றும் திட்டவட்டம். மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட முன்னாள் MLA விஜயகுமார் அதிமுகவில் இருந்து நீக்கம். கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதால் நீக்கம் என்று விளக்கம். ஊரக உள்ளாட்சிக்கு தனி அதிகாரிகள் நியமிக்கக்கூடிய மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். கனிமங்களை கொண்டிருக்கக்கூடிய நிலங்களுக்கு வரி விதிப்பது குறித்து மசோதாவுக்கும் ஒப்புதல் அளித்தார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைவு. கர்நாடக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. ஆட்டோ ரிக்ஷா வாடகை கார்களில் காவல்துறையின் QR கோட். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையிலான சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி வீர பெருமாளுக்கு சம்மன். மார்ச் 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக CBCID உத்தரவு. மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறன் வெற்றி செல்லும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களிடம் பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து பெற்ற பாஜக. விஜயின் கட்சி பெயரை சத்தமாக கூறிய மாணவர்கள். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான தயாரிப்பு நிறுவனங்களான அக்கார்ட், SNJ நிறுவனங்களிலும் சோதனை நீடிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று இறுதி நாள். விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள வரக்கூடிய 9, 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் வாய்ப்பு வழங்கப்படும். ஹைதராபாத்தில் 63 பணியாளர்களுடன் கண்டுபிடிக்கப்பட்ட போலி கால் சென்டர். அமெரிக்கர்களை ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் கண்டுபிடிப்பு. வேலை கொடு என்ற கடிதத்துடன் காஞ்சிபுரத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு தொழிலாளர்கள். முடக்கப்பட்ட அடையாள அட்டையை புதுப்பிப்பதாக கூறியதால் மீண்டும் பணிக்கு திரும்ப சம்மதம். தொடர் பணிகளால் தூக்கம் இல்லாமல் தவித்ததால் அளவுக்கு அதிகமாக மாத்திரை எடுத்துக் கொண்டேன். தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என்றும் குடும்ப பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் பாடகி கல்பனா விளக்கம். வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. எனக்கு பர்சனல் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில ரொம்ப உன்னதமான அழகான ஒரு அருமையான ஒரு விஷயம் பிரசாத் பிரபாகர் எனக்கு கணவராக கிடைச்சது. பெண் ஊழியர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் மாதவிடாய் கால விடுமுறை. L&T நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் அறிவிப்பு.
டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் மதுபானம் தயாரிப்பு நிறுவனங்களில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். டாஸ்மாக் கடைகளுக்கு தனியார் மது தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து மதுபானம் கொள்முதல் செய்த போது சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நேற்று காலை முதல் சோதனை நடைபெறுகிறது. விடிய விடிய நடைபெற்ற சோதனை இரண்டாவது நாளாக நீடிக்கிறது. மேலும் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபானம் தயாரிக்கக்கூடிய அக்கார்ட் SNG கால்ஸ் நிறுவனங்களின் அலுவலகங்களின் இரண்டாவது நாளாக சோதனை நீடிக்கிறது. மேலும் மதுபான கொள்முதல், டாஸ்மாக் வாகன டெண்டர் உள்ளிட்டவைகளை முறைகேடு நடைபெற்றதாக வருமான வரித்துறையினர் ஏற்கனவே சோதனை மேற்கொண்டனர். அப்போது கிடைத்த ஆவணங்களின்படி தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து பாஜகவினர் கையெழுத்து வாங்கியுள்ளனர். சென்னை அடுத்த காரப்பாக்கத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த பள்ளிக்கு அருகே மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. அப்போது பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்களை அழைத்து பாஜகவினர் கையெழுத்து பெற்றனர். மாணவர்கள் ஒவ்வொருவரையும் வலுக்கட்டாயமாக எழுத்து கையெழுத்து போட சொன்னதை காண முடிந்தது. ஒரு சில மாணவர்கள் நடிகர் விஜயின் கட்சியின் பெயரை சொல்லி கூச்சலிட்டனர். அதேவேளையில் மாணவர்கள் சிலர் பலகையில் கையெழுத்திட்டு சென்றனர். அவர்களுக்கு பாஜகவினர் பிஸ்கட்டுகளையும் வழங்கினர். ஊழியர்கள் வாரத்திற்கு 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று பேசியது சர்ச்சையான நிலையில் பெண் ஊழியர்களுக்கு ஒரு நாள் மாதவிடாய் விடுமுறை அளிக்கப்படும் என்று L&T நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். L&T நிறுவனத்தில் மகளிர் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. அப்போது பேசிய அந்நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் பெண் ஊழியர்களுக்கு மாதம் ஒரு நாள் மாதவிடாய் விடுமுறை அளிக்கப்படும் என்று அறிவித்தார். இதன் மூலம் L&T நிறுவனத்தில் பணிபுரியும் சுமார் 5000 பெண் ஊழியர்கள் பயனடைய உள்ளனர். இந்திய தொழில்துறையில் முன்னோடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் L&T நிறுவனம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஊழியர்கள் வாரத்திற்கு 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்றும் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு நேரம்தான் மனைவியின் முகத்தை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றும் L&T நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் பேசியது கடும் சர்ச்சைக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. எந்த வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. எனக்கு பர்சனல் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு தப்பான வதந்திகளை நம்பாதீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தான் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கவில்லை என்று பாடகி கல்பனா விளக்கமளித்த காட்சிகளே இவை. பிரபல பின்னணி பாடகியான கல்பனா திடீர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் தூக்க மாத்திரைகள் விழுங்கி தற்கொலைக்கு முயற்சித்ததாக தகவல் வெளியான நிலையில் அதனை அவர் மறுத்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார். தூக்கம் வருவதற்காக சற்று அதிகமாக மாத்திரைகளை எடுத்துக் கொண்டதே உடல்நலக்குறைவுக்கான காரணம் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான். தனிப்பட்ட வகையில் வாழ்க்கையில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கல்பனா தெரிவித்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. வண்டப்பாலை, தண்டலை, குருடாச்சேரி, விக்கிரவாண்டியம் உள்ளிட்ட இடங்களில் விளைநிலங்கள் நீர்நிலைகளை மறைக்கும் அளவிற்கு பனிமூட்டம் இருந்தது. நாகை சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவிய பனிமூட்டத்தால் விளைநிலங்களில் உளுந்து மற்றும் பச்சை பயிர்கள் பாதிப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சாலைகளே தெரியாத அளவிற்கு பனி மூடியதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் சென்றன. அரியலூர் மாவட்டம் செந்துறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்பட்டது.